ராகவன் சாருக்கு இப்ப எப்படி இருக்கு? நான் போகும்போது தூங்கிட்டு இருந்தாரு. அவரோட அம்மா தான் பாவம் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இந்த வயசான காலத்துல கஷ்டப்படுறாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல நீ போய் அவங்க கஷ்டத்தை தீர்த்து வச்சிருவியே. எல்லாம் தெய்வத்துக்கிட்ட தான் இருக்கா. நீ எல்லா விஷயத்தையும் தெய்வத்துக்கிட்டே விட்டுடாத. நீயும் கொஞ்சம் முயற்சி பண்ணாதான் நல்லபடியா நடக்கும். இன்னும் அவரு பழைய பொண்டாட்டியோட தான் சுத்திக்கிட்டு இருக்காருன்னு கேள்விப்பட்டேன். எனக்கு தெரியும். அவங்க இப்போவும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான். டிஸ்சார்ஜ் ஆயிடலான்னு டாக்டர் சொல்லிட்டாருங்கிறதுக்காக அவசர அவசரமா நாளைக்கு ஆபீஸுக்கு வந்துடாத. 2 நாள் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் வா. எனக்கு உடம்புக்கெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு மோகன் திடீர்னு வந்து ஏதோ சொன்ன உடனே. டேய் அவன் கிடக்குறான் விடுறா. அப்புறம் அஞ்சலி விஷயத்த அம்மா கிட்ட சொன்னியா இல்லையா? இல்ல, இப்ப யாருக்கும் எதுவும் தெரிய வேண்டாம். டேய் கொஞ்சம் சுமாரா. எப்படி இருந்தாலும் எல்லாருக்கும் தெரிய வேண்டியது தானே. நான் இப்பவே போய் அம்மா கிட்டயும் மாமா கிட்டயும் விஷயத்த சொல்ல போறேன். டேய் எனக்கு தான் கல்யாணம் பண்ணிக்கிற யோகம் இல்ல. நீயாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லா வாழணுங்கிறதுக்காக தான் இதை சொல்றேன். அண்ணே. அம்மா அம்மா அம்மா. என்னதான் முடிவு சொல்றான் உன்னோட ஃப்ரெண்டு? நீங்க தைரியமா இருங்கம்மா. அவனை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்க வேண்டிய பொறுப்பு என்னுடையதாச்சே. விட்டுருவனா? என்னப்பா இவ்வளவு சாதாரணமா சொல்ற? இதெல்லாம் நடக்கிற காரியமா என்ன? ஏன் நடக்காது? ராகவனுக்கு பிடிச்ச ஒரு பொண்ணை எனக்கு தெரியும். நீங்க எல்லாரும் சம்மதிச்சீங்கன்னா கல்யாணத்தை உடனே நடத்தலாம். அந்த மாதிரி நடந்தா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இனிமே நாங்க எதையும் யோசிக்கல. அவனுக்கு மனசுக்கு பிடிச்ச பொண்ணு அவன் கல்யாணம் பண்ணிக்கட்டும். அவ்வளவுதானே சொல்றேன் கேளுங்க. வேற யாரும் இல்ல. பொண்ணு எங்க ஆபீஸ்ல தான் இருக்கா. கோயம்புத்தூர்ல வீடு. நல்ல படிப்பும் அந்தஸ்தும் உள்ள பொண்ணு. சம்பந்தப்பட்டவங்க யாராவது போய் அவங்க அம்மா அப்பா கிட்ட பேசிட்டு வந்தா போதும். அதுக்கப்புறம் மேற்கொண்டு நடக்க வேண்டியதை பாத்துக்கலாம். அப்படின்னா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நானும் ஆனந்தும் அவங்க வீட்டுக்கு போய் பேசுறோம். மத்ததான் அப்புறம் பாத்துக்கலாம். ஆமா, அப்ப நான் வரேன். எங்க பொண்ணுக்கு இப்பவாவது நல்ல புத்தி வந்துச்சே. உண்மையிலேயே நாங்க பாக்கியம் செஞ்சவங்க தான். எல்லாத்துக்கும் அந்த கடவுள் கிட்ட தான் நன்றி சொல்லணும். இதத்தான் விதி யோகம்னு பெரியவங்க சொல்லுவாங்க. நம்ம என்னதான் அவசரப்பட்டாலும் இந்த கல்யாணமும் வீடு கட்டுறதும் நடக்கும் போதுதான் நடக்கும். நீங்க சொல்றது சரிதான். என் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதும் தான் என் மனசுக்கு நிம்மதியாச்சு. இவ்வளவு நாள் அவ கல்யாணம் வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. அதத்தானமா விதின்னு சொல்லுவாங்க. அந்த பொண்ணோட தலையில எங்க ராகவன்னு எழுதி வச்சிருக்கு. அப்புறம் எப்படி அவ வேற கல்யாணத்துக்கு ஒத்துக்குவா? மேற்கொண்டு நாங்க என்ன செய்யணும்? மாப்பிள்ள பெரிய இடம்னு கேள்விப்பட்டேன். நாங்க அந்த மாதிரி எதுவும் எதிர்பார்க்கலங்க. பொண்ணை பிடிச்சிருந்துச்சு, அதான் கேட்டோம். கல்யாணத்தை எப்படியாவது நடத்தணும், அவ்வளவுதான். நீங்க பேசிக்கிட்டு இருங்க, நான் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். என்ன விஜி? என்னங்க, பெங்களூர்ல இருந்து மறுபடியும் ஃபோன் பண்ணிருந்தாங்க. அணுவையை என் கூட கூட்டிட்டு போக அவங்களுக்கு சம்மதமா? அந்த விஷயத்தை கேட்ட உடனே அப்பாவும் அண்ணனும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நீ என்ன முடிவு பண்ணிருக்க? எனக்கு என்ன சொல்றதுன்னே சுத்தமா புரியல. நீங்களே சொல்லுங்க, நான் என்ன பண்ணட்டும்? உங்க அப்பாவும் மகனும் எது செஞ்சாலும் அது உன் நல்லதுக்கு தான் செய்வாங்க. இனிமேலும் யோசிச்சுட்டு இருக்காத. இந்த கல்யாணத்தை சம்மதிக்கிறது தான் நல்லது. ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிற? சரிதான். அப்பாக்கு 2 அட்டாக் வந்திருக்குங்கிற விஷயத்த நான் அடிக்கடி மறந்துடுறேன். 3வது அட்டாக் வர நான் காரணமா இருக்கக்கூடாது. எனக்கு சம்மதம்னு சொல்லிடுறேன். தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ்ங்க. ஹலோ. இந்த ராத்திரில எங்கப்பா போற? டேய் நீதானா? என்னடா இந்த நேரத்துல வந்திருக்க? என்னாச்சு?
என்ன விஷயமா இருந்தா என்ன, அதான் வந்துட்டியே, சரி உள்ளவா. வாயை திறந்து ஏதாவது பேச போறியா இல்ல இப்படியே பாத்துக்கிட்டு இருக்க போறியா? விஜய் ஃபோன் பண்ணியிருந்தா. ஓ அதானே பார்த்தேன். சரி இதுல என்ன புதுசா? நீ அவளும் மாறி மாறி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணிட்டே தானே இருக்கீங்க. இது சாதாரண விஷயம் இல்லைண்ணே. விஜயோட அப்பாவும் அவ அண்ணனும் சேர்ந்து அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ணிட்டாங்க. அணுவையும் அமெரிக்காவுக்கு கூட்டிட்டு போக மாப்பிள்ளை வீட்டில் ஒத்துக்கிட்டாங்களா? சந்தோஷமான விஷயம் தானே. இதோட உன் ப்ராப்ளம்ஸும் தீந்துரும். இனிமே நீ தைரியமா அஞ்சலியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழலாம். போத் ஆர் ஹாப்பி. அந்த பொண்ணு எங்கேயாவது போய் சந்தோஷமா இருக்கட்டும்டா. அது இல்லைண்ணே, விஜயும் அணுவும் அவ்வளவு தூரம் போறாங்கன்னு டேய் நடுராத்திரில வந்து ஏன்டா இப்படி? அவங்க போறதுதான் உன் பிரச்சனைனா இப்பயே கூப்பிட்டு உன் கூட தங்க வச்சுக்க. ஏன் உங்க உயிரை வாங்காத. என் பொண்ணு அவ்வளவு தூரம் போயிட்டா அவளை நான் பார்க்கணும்னா கூட. நீ இந்த மாதிரி கண்டதையும் நினைச்சு உன் மனசை போட்டு குழப்பிக்காத. தூங்காம உடம்ப கெடுத்துக்காத. போய் தூங்கு போ. ரெண்டு கட்டிங் அடிச்சுட்டு நிம்மதியா தூங்கலான்னு பார்த்தா அதுவும் போச்சு. தனியா வண்டி ஓட்டிட்டு போயிடுவேல, நான் வரணுமா? ராகவா, ஹலோ, விஜயலட்சுமியை கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? வேலைக்கு வரலையா? ஓகே. ஹலோ ஹலோ ஹலோ, யார் பேசுறது? ஹலோ ஹலோ, விஜயலட்சுமி கிட்ட கொஞ்சம் பேசணும். லாங் லீவா? அண்ணே கொஞ்சம் ரூம் வரீங்களா? கொஞ்ச நாளா ராகவன் சார் மூட் அவுட் ஆன மாதிரியே இருக்காரு. என்ன விஷயம்? என்ன அவசரமா கூப்பிட்ட? என்னடா ப்ராப்ளம்? விஜி கொஞ்ச நாளா பேங்க்குக்கு போகலையா? இன்னைக்கு நான் ஃபோன் பண்ணியிருந்தப்போ லாங் லீவ்னு சொன்னாங்க. அவன் நிறைய லீவு பேலன்ஸ் வச்சிருப்பாடா, அதான் லீவ் எடுத்திருப்பா. அதுவும் தப்பா? ஃபோன் பண்ணியும் பேச முடியல. சரி அவளுக்கு எதுக்கு நீ ஃபோன் பண்ற? எனக்கு ஒரு இடமும் புரியல. கல்யாணம் பண்ணிக்கிட்டுமான்னு சம்மதம் கேட்டா நீ சம்மதமும் கொடுத்துட்ட. இனிமே அவளாச்சு அவ வாழ்க்கையாச்சுன்னு விட்டு தொலைக்க வேண்டியது தானே. இந்த மாதிரி அடிக்கடி ஃபோன் பண்ணி ஏன்டா தொல்லை பண்ற? ஆண்டவா, கல்யாணம் ஆகி அந்த பொண்ணு அமெரிக்காவுக்கு போனாதான் இவன் திருந்துவான்னு நான் நினைக்கிறேன். என்ன
ஞாயிற்றுக்கிழமை விஜிக்கு கல்யாணமா?